சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது. இந்த ஆங்கில புத்தாண்டை நாம எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு நிறைய பேரு அவங்கவுங்க யோசனை பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு சிலர் இந்த பார்க்குக்கு போறது, பீச்சுக்கு போறது, சினிமாக்கு போறது, இன்னும் சுற்றுலா தலங்களுக்கு போறது, மாலுக்கு போறது, இல்ல ஹோட்டலுக்கு போறது, இப்படி நிறைய விதங்கள்ல இந்த நியூ இயர் செலிப்ரேஷன், இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படின்றது இருக்கும். இந்த முறை இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இப்படிதான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, இத பண்ணா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்புன்றதுக்காக இந்த ஒரு பதிவு. என்னன்னா, எந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னும் போது காலையில இருந்து இரவு வரைக்கும், அதாவது 8 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலையில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சா இந்த ஆசிரமங்கள், காப்பகங்கள், உங்களுடைய குலதெய்வம் ஆலயம், இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆலயம், கொஞ்சம் தொலைவுல இருக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆலயம், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். குறிப்பா அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது முயற்சி பண்ணி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாட்கள் எல்லாம் சித்தர்களினுடைய இந்த ஆற்றல் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா இருக்கும். அதை நாம உணரவும் முடியும். அதனால உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குழந்தையோட, அதாவது குடும்பத்தோட சித்தர் ஆலயம் போங்க. போகும் பொழுது கல்கண்டு, விபூதி, ஊதுபத்தி, செவ்வரளி மலர், சாக்லேட், இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு போயிட்டு அங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு போன் எல்லாம் சவுண்டு கம்மி பண்ணிடுங்க. முடியும் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, அது இன்னும் உத்தமம். மொபைல் எல்லாம் சவுண்டு கம்மி பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க. எவ்வளவு நேரம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காருங்க. இல்ல அந்த சித்தராலயம் மூடக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் கூட உட்காருங்க. அவங்கள இல்லம்மா நாங்க மூடுறோம், கொஞ்சம் சேர்ந்து கிளம்புனீங்கன்னா நாங்க மூடிடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட உட்காருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை சித்தர்களிடம் இருந்து நீங்க பெற முடியும். சித்தர்கள் உங்களுக்கு தருவாங்க, அதை நீங்க உணரவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆற்றல்லாம் இப்படி ஒரு முக்கியமான நாட்கள்ல நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. தினம்தோறுமே உங்களால முடியும் அப்படின்னா சித்தர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாசம் வரக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்க சீக்கிரமா சட்டுன்னு சரி பண்ணிடலாம். அந்த அளவுக்கான ஒரு மன தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு மனம் குழப்பமாக இருக்கும்போதுதான் நம்ம என்ன செய்யறது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கும். நீங்க சித்தராலயம் போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே அவங்க கிட்ட மனசுக்குள்ளவே சொல்லுங்க. நீங்க வெளியில வரும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு மன தெளிவோட நீங்க வெளியே வருவீங்க. முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த பார்க்குக்கு போறது, பீச்சுக்கு போறது, மாலுக்கு போறது, இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போறது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போறது, முக்கியமா குலதெய்வத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வர்றது, இல்ல இந்த ஆசிரமங்களுக்கு போறது, காப்பகங்களுக்கு போறது, இந்த ஏழை எளிய குழந்தைகள், பெரியவங்க, இவங்களெல்லாம் பாக்குறது, நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யறது, இதெல்லாம் செய்யும் பொழுது உண்மையிலேயே அந்த ஒரு நாள் நாம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதற்கு ஈடு இணையே கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்க. இவ்வளவு சொல்றீங்களேம்மா, நீங்க என்னமா பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்னுடைய வழக்கம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வடபழனி இந்த மூவர் சித்தர் இருக்காங்க இல்லையா, அந்த சித்தர் ஆலயம் அங்க இருக்கு. நான் எப்ப முடியுதோ சித்தராலயம் போவேன். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அமைதியா நானும் கணவரும் உட்காருவோம். முடிஞ்ச குழந்தைகளும் வருவாங்க, உட்காருவோம். அதற்கு பிறகு நேரம் வீட்டுக்கு வந்துடும். என்னால முடிஞ்சது இதுதான். இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய குலதெய்வம் ஆலயத்துக்கு போகலாம். ஆனா எங்களுடைய குலதெய்வம் ரொம்ப தொலைவில் இருக்காங்க. அதனால என்னால முடிஞ்சது சித்தராலயம் போயிட்டு வந்துடுவேன். குலதெய்வத்தை தினம்தோறும் மனசுல நினைச்சுப்பேன், என் கூடவே இருமான்னு. அதே மாதிரி அன்னைக்கும் கூடுதலா வேண்டிப்பேன். சரிங்க, இன்னைக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு
நம்ம எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னுடைய சின்ன ஒரு கருத்து தான். இதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விதத்துல நீங்க ஆங்கில புத்தாண்டு அப்படின்றத கொண்டாடுங்க. முடியும் அப்படின்னா இதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.